இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 14. தொடக்கம். முகிலின் பார்வை முழுவதுமாய் மாயாவின் மேல் பதிய கமறிய குரலில், நீ நீ கொடுத்த சத்தியத்தை மீறியது நீதான். அதற்கான பரிசை நான் இன்று வரை அனுபவித்து வருகிறேன். அவனின் இறுகிய குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. வேதனையிலும் விரக்தியிலும் கசங்கியிருந்த அவன் முகத்தை பார்த்த மாயாவிற்கு அவளையும் அறியாமல் குரல் நடுங்கத் தொடங்கியது. நானா? நான் எப்போது சத்தியம் செய்தேன்? நான் எப்போது அதை மீறினேன்? நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்ட முகிலின் முகத்தில் குழப்பரேகை ஓடியது. அதை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரம் அல்ல. அதை பற்றி பிறகு பேசலாம். ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எக்காரணத்திலும் கொடுத்த சத்தியத்தை மீறிவிடாதே என்றபடி அவளின் கரத்தை பிடித்தபடியே முன்னேறினான். அவன் குரலில் இருந்த கண்டிப்பு அவளை இதமாய் வருட, அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அமைதியாக அவனோடு நடக்கலானாள். அந்த காட்டை தாண்டும் வரை அவனது பிடி இறுகியிருந்ததே தவிர ஒரு கணம் கூட அவள் கரத்தை விட்டு விலகவில்லை. ஒரு வழியாக காட்டை தாண்டிய பிறகுதான் முகிலின் உடல் லகுவாகியது. அவனது பிடியும் தளர்ந்தது. அவனது பிடியில் கன்றி போயிருந்த அவளது கையை பார்த்து திகைத்த முகில் பதட்டத்துடன், சாரி, உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. வலிக்கிறதா? உண்மையிலேயே அவன் வருந்துவது அவனது குரலில் தெரிந்தது. சிவந்த இடத்தை மெதுவாக தேய்த்து விட்டபடி, பரவாயில்லை, வலிக்கவில்லை அவள் கூறியும் தெளியாமல் அவனின் கண்கள் அவளின் சிவந்த இடத்தை விட்டு அகலவே இல்லை. அவனுடைய முகத்தைக் கண்டு பேச்சை மாற்றும் வகையில், நாம் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டோமா என்று கேட்டாள். கிட்டத்தட்ட என்றான் ஒற்றை வார்த்தையில். காட்டை விட்டு அவர்கள் வெளியே வந்து சேர்ந்தபோது சரியாய் சூரியன் அவர்களின் தலைக்கு மேல் இருந்தது. வந்து சேர்ந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று சுற்றி முற்றி பார்த்தாள் மாயா. ஒரு கோட்டை கதவு, திகிலூட்டும் அடர்ந்த காடு, மாயாஜால படத்தில் வருவது போன்ற ஒரு மனதை மயக்கும் எரியும் காடு என்று ஒன்று ஒன்றாய் பார்த்தவள் காட்டை கடந்த பின் குறைந்தபட்சம் ஒரு கோட்டையை எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அவள் கண்முன் வானுயர்ந்த பாறையை தவிர ஒரு குடிசை கூட தென்படவில்லை. எப்படி அவள் மறந்தாள்? அந்த தொட்டதும் பறந்துவிடும் கோட்டை கதவிற்கு பின்னால் அடர்ந்த காடு, எரியும் காடு இருந்ததே பெரிய விஷயம். இதற்கு மேல் ஒரு கோட்டையையும் எதிர்பார்த்தது அவளுடைய தப்புதான். மனதுக்குள்ளேயே அவளின் எதிர்பார்ப்பை எண்ணி நகைத்துக் கொண்டாள். இந்த பரந்த மணலையும் இந்த பாறையையும் காணத்தான் நாம் இவ்வளவு தூரம் பயணித்தோமா என்றாள் விளையாட்டாக. அவளின் விளையாட்டான சீண்டலுக்கு பதில் ஏதும் கூறாமல் மறுபடியும் அவளது கரத்தை மென்மையாக பற்றியவாறு அந்த பாறையை நோக்கி நடந்தான். அவன் போகும் விதத்தை பார்த்த மாயா, இந்த பாறையில் போய் முட்டப் போகிறாரோ? அப்படி முட்டிக்கொள்ள வேண்டுமானால் அவர் மட்டும் முட்டிக்கொள்ளலாமே, எதற்கு என்னையும் இழுத்து போக வேண்டும்? அவளின் எண்ணத்தை கேள்வியாய் கேட்பதற்கு முன் இருவரும் ஒரு சேர அந்த பாறையில் போய் மோதினர். இல்லை, மோதினர் என்று மாயா எண்ணினாள். உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா? யாராவது போய் பாறையில் அவளின் வார்த்தைகள் பாதியிலே நின்றது. ஏனென்றால் அவர்கள் பாறையில் மோதவில்லை, மாறாக பாறைக்குள் ஊடுருவிச் சென்றனர். பாறைக்குள் இருந்து வெளியே வந்ததுமே அவனது பிடியிலிருந்து அவளது கரத்தை விடுவித்தான். மாயாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது கல் போன்ற பாறை இல்லையா? இதற்குள் எப்படி நுழைய முடியும்? பாறைக்குள் நுழைந்த முதல் அதிர்ச்சியில் இருந்து அவள் மீளும் முன் அவள் கண்முன்னே இருந்த அந்த குகை மற்றொரு அதிர்ச்சியை அளித்தது. அது வெறும் பாறை மட்டுமல்ல, பாறையை குடைந்து குகையை உருவாக்கி இருந்தார்கள். இந்த குகைக்கும் கனவில் மித்திரன் முகையை மனைவி என்று அழைத்த குகைக்கும் மறுக்க முடியாத அளவிற்கு விசித்திரமான ஒற்றுமை இருந்தது. இல்லை, இந்த குகை நான் கனவில் கண்ட குகை போல இல்லை. நான் கனவில் கண்ட குகைதான் இது. நினைக்கும் போதே அவளது உடல் சிலிர்த்தது. மீண்டும் ஒருமுறை குகையை சுற்றி அவளின் கண்களை சுழலவிட்டாள் மாயா. கனவில் கண்டது போலவே அந்த குகையில் பெரிதாய் ஒன்றுமில்லை. குகையின் நடுவிலே இருந்த ஒரு கல்மேடை, அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருந்த விளக்கு மற்றும் அதே அவன். அவளது கண்கள் அவளை விட்டு தள்ளி நின்ற முகிலின் மேல் விழுந்தது. இந்த இடத்தை தெரிகிறதா என்று கேட்டான் முகில். அவளையும் அறியாமல் அவனின் கேள்வியை ஆமோதித்தாள். அவளின் பதில் அவளையே ஒரு கணம் அசர செய்தது. மனதில் இந்த குகையும் தான் கண்ட குகையும் ஒன்று என்று அவள் மனதில் எண்ணியதுதான். ஆனால் எண்ணுவது என்பது ஒன்று, அதையே ஒத்துக்கொள்வது என்பது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் அல்லவா? இந்த குகை இங்கே இருப்பது இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த குகைக்குள் அவனால் எப்படி வர முடிந்தது? ஒருவேளை தந்திரம் மந்திரம் படித்தவனாக இருக்குமோ? நினைக்கும் போதே வேர்க்கத் தொடங்கியது மாயாவிற்கு. மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். ஆனால் அதற்கான பதில் எதுவுமே அவளிடம் இல்லை. குழப்பம், பயம், அவநம்பிக்கை என்ற அவளுக்கு பழக்கமே இராத பல பல உணர்வுகள் அலைமோத அதனின் தாக்கம் மொத்தமாய் அவளின் கண்முன்னே இருந்தவனும் இதற்கு மூல காரணமாய் இருந்தவனின் மேல் பாய்ந்தது. மிரட்சியுடன் மாயாவின் பார்வை அங்கேயும் இங்கேயுமாய் அலைப்பாய்ந்தது. தன்னந்தனியான இந்த இடத்தில் ஒரு சிறு புழு பூச்சி கூட இல்லாத இந்த அத்துவான காட்டில் யாரென்றே தெரியாத ஒரு அந்நியனுடன், அதுவும் அவளை கண்டால் காரணமே இல்லாமல் வெறுத்து ஒதுக்கும் ஒருவனிடம் ஏன் வந்தாள்? தன் பெற்றோர்களுக்கு ஒரு சிறு விவரம் கூட தெரிவிக்காமல் எப்படி? ஏன்? எதனால்?
இவனால் தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று எப்படி நம்பி அவனிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல், கேட்க கூட தோன்றாமல் எப்படி அவனுடன் வந்தாள்? அவனின் செயல்கள், பேச்சு எதுவுமே நம்ப முடியாததாய் இருக்கும்போது, ஒரு சிறு எச்சரிக்கை உணர்வு கூட இல்லாமல் எப்படி அவனுடன் கூட வர முடிந்தது அவளால்? மாயாவின் பார்வை அவளையே பார்த்துக் கொண்டிருந்த முகிலின் மேல் பாய்ந்தது. ஏன் இவன் தன்னை பாதிக்கிறான்? போ போ என்று அவன் விரட்டியும் ஏன் அவளால் போக முடியாமல் இங்கேயே தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறாள்? முகிலை உறுத்தவாறு, யார் நீ? என்னை என்ன செய்கிறாய்? என்றான் குரல் நடுநடுங்க. முகிலின் பார்வை அவளது அலைப்புற்ற கண்களை கவனிக்கத் தவறவில்லை. அவளது குற்றச்சாட்டில் ஒரு வினாடி இலகிய அவனது மனம் மறு வினாடியில் கற்பாறையாய் மாறியது. கேலியாய் அவனின் ஒற்றைப்புருவம் ஏறி இறங்க, இதை நான் செய்தேனா? இதில் தலையிடாதே தலையிடாதே என்று எத்தனை முறை கூறியிருப்பேன், கேட்டாயா? அப்பொழுதெல்லாம் கேட்காமல் கனவுகளின் பின்னணி தெரிந்தே வேண்டும் என்று முரட்டு பிடிவாதம் பிடித்தது யார்? நீயா நானா? இப்பொழுது வந்து என்னை கேட்கிறாய். குரூரமாய் திரும்பியது அவனது பதில். வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அத்தனை ஆக்ரோஷம். அவனது ஆவேசத்தில் வெளிப்பட்ட கொஞ்சமும் இரக்கமற்ற வார்த்தைகளில் மாயா அயர்ந்து போனாள். அவனது விரட்டலில் அவளது நெஞ்சம் விம்மியது. அவனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளை ரணமாக்குவது ஏன் அவன் அறியவில்லை? ஒருவேளை அறிந்தும் அறியாதது போல் நடிக்கிறானா? போ போ என்று விரட்டுபவர்களிடம் நாய் தன் வாளை ஆட்டிக்கொண்டே குலைவது போல அவளிடமிருந்து விலகியே தீருவேன் என்று கங்கணம் கட்டியவனிடம் ஆறுதலை எதிர்பார்த்தது அவள் தவறுதான். ஆமாம், ஆறுதல்தான். இதில் அவனுடைய தவறு எதுவும் இல்லை என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். அவனை குறை கூற வேண்டும் என்று அவள் அந்த வார்த்தைகளை கூறவில்லை. ஆனால் அந்த பொழுதில் அவளுக்கு அவனிடமிருந்து தேவைப்பட்டது ஒன்றுமில்லை, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்ற பரிவான வார்த்தைகள் தான். சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும் என்பது போல அவள் எதிர்பார்த்தது அதை போன்ற வார்த்தைகளைத்தான். ஏன் அவனிடம் எதிர்பார்த்தாள் என்று கேட்டால் அவளுக்கும் பதில் தெரியாது. காட்டில் தன் கரத்தை விட மறுத்தவனைதான் அவள் இங்கு எதிர்பார்த்தாள். உன்னை ஒரு தீங்கும் நெருங்கி விட மாட்டேன் என்று கூறியவனை இவன் என்று எண்ணிதான் அவள் பேசியது. காட்டில் அவன் பற்றிய கரம் இப்பொழுதும் வலித்தது. ஆனால் அந்த கையணைப்பு அவளுக்கு கொடுத்த ஆறுதலுக்கும் நிம்மதிக்காகவும் எந்த வழியையும் பொறுத்துக் கொள்ளலாம் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் இந்த தருணம் தன் கண்முன்னே இருப்பவன் அவனல்ல. இவன் அவனே அல்ல. நினைக்க நினைக்க தொண்டையை அடைத்தது. ஏதோ இழக்கக்கூடாததை இழந்தது போல. தொலைத்த அவனை மீண்டும் அந்த காட்டுக்குள் சென்று அவனை தேட வேண்டும் போல. அவளது உள்ளமும் உடலும் பரபரத்தது. அவளுடைய ஏமாற்றத்தை மறைத்துக் கொண்டு, ஆமாம், நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். நான் இருந்த நிலையில் வேறு என்ன செய்வேன் என்று எதிர்பார்த்தீர்கள்? கனவில் நவீனை பார்த்தேன். அடுத்து உங்களை பார்த்தேன். கனவில் பார்த்த இருவரை உயிரும் உடலுமாக என் கண்முன்னே பார்த்தேன். அதையெல்லாம் விட அளவே பிடிக்காத நான் உங்களை பார்த்து கண்கள் ஓயும் வரை அழுதேன். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த கணம் வரை ஏன் அழுதேன் என்று எனக்கு காரணம் தெரியாது. ஆத்திரத்தில் மாயாவின் உடல் குலுங்கியது. தன் பற்களால் நடுங்கிய உதட்டை கடித்து தன் உள்ள கொந்தளிப்பை அடக்க முயன்றவளுக்கு வழி மட்டும்தான் விடையாய் கிடைத்தது. ஏன் இவனை கண்டால் மட்டும் என் புத்தி பிசகி விடுகிறது? ஏன் இவனின் மறுப்பை தூசியை தட்டிவிட்டு செல்வது போல என்னால் தட்டிவிட்டு செல்ல முடியவில்லை? கண்களில் பொங்கிய கண்ணீரை விழுங்கியவாறு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் தொடர்ந்தாள். உள்ளே இல்லாத அமைதியை முகத்தில் காட்டி, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு போயிருக்க வேண்டும் என்றா? ஏன்? கேள்வி கேட்காதே, தலையிடாதே, கூடாது, விலகிப்போ என்று மட்டும்தான் சொன்னீர்கள். ஆனால் ஒருத்தராவது ஏன் நான் விலகிச் செல்ல வேண்டும், ஏன் இதில் தலையிடக்கூடாது என்று சொன்னீர்களா? இல்லை. சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் வந்ததா? அதுவும் இல்லை. ஏன் எனக்கு இந்த கனவுகள் வருகின்றன? எதற்காக என்று தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் நான் எப்படி வாழ முடியும்? வாழ்நாள் முழுவதும் ஒரு நெருஞ்சி முள் போல என் மனதில் இது உரித்துக் கொண்டே இருக்காதா என்றால் குரல் தழுதழுக்க. மற்றவர்கள் அவளை புறம் தள்ளலாம். ஆனால் அவளின் எண்ணப்போக்கே தவறு என்று அவளின் அறிவுக்கு தெரியாததல்ல. என்னை மதிக்காதவனை நானும் மதிக்க தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட்டு செல்ல வேண்டும் என்றுதான் அவள் கால்கள் பரபரத்தன. ஆனால் ஆனால் ஆம், அந்த ஆனால் தான் அவளை போக விடாமல் அங்கு அவளை கட்டி வைத்தது. இந்த ஆனாலின் காரணம் தெரியாதவரை இவன் விஷயத்தில் மாயா மாயாவாக இருக்க முடியாது என்று அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. தெரிந்து கொள்வதால் இந்த உறுத்தல் போய்விடும் என்று என்ன நிச்சயம்? ஒருவேளை தெரிந்து கொள்வதால் காலம் முழுவதும் உன் மனதில் இது ஒரு வடுவாகி விடாது என்று என்ன நிச்சயம்? ஒரு சில வினாடிக்கு முன்பு என்றும் கேட்டாயே, அந்த குழப்பம், பயம் எல்லாம் தெரிந்து கொண்டதால் தானே? ஒரு கணம் நிதானித்துவிட்டு அவனே தொடர்ந்தான். நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை, தலையிடாதே என்று எத்தனை முறை கூறினேன் என்று தனிவான குரலில் திட்டினான். அவனது வார்த்தைகளில் முகம் கடுக்க விழி உயர்த்தி அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள். அவளின் மனப்போராட்டம் அவளுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதே. எனக்கு நீங்கள் யார்? நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் சொந்தமா, பந்தமா? அவள் மனதில் கொழுந்து விட்டெறிந்த தீ அவளின் வார்த்தைகளிலும் தெரித்தது. கனன்று அவளின் கண்களை கண்ட முகிலுக்கு ரத்தம் கொதித்தது. நான் யார்? உனக்கு நான் யார் என்றா கேட்கிறாய்? அவளின் அந்த கேள்வி அவனின் உயிர் மூலத்தை தாக்க, ஏனென்றால் நான் உன் என்று சொல்லத் தொடங்கியவன் தன் தவறை உணர்ந்து பாதியிலேயே நிறுத்திவிட்டு முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான்.
மாயாவின் முகத்தில் மெலிதாய் ஒரு திருப்தி புன்னகை பரவியது. சொல்லுங்கள். ஏன் சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டீர்கள்? ஏனென்றால் நீங்கள் என் கணவன். அதானே? அதானே நீங்கள் சொல்ல வந்தது? அவன் சொல்லாமல் விட்ட வார்த்தையை மாயா வேகத்துடன் முடித்தாள். அவளுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த இடைவெளியை சில அடிகளில் கடந்து அவனின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவாறு கேட்டாள். நீங்கள் என் கணவன் என்பதை நான் நம்பவில்லை. ஆனால் நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? ஏனோ எதனாலோ நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் நம் இருவருக்கும் திருமணம் நடக்கவில்லை என்று. பின் எப்படி நான் உங்களுக்கு மனைவியானேன்? எந்த கேள்வியும் கேட்காமல் நான் உங்களை நம்ப வேண்டுமென்றால் இதை நான் நம்ப வேண்டாமா? சொல்லுங்கள். இதை எப்படி எனக்கு நம்ப வைக்கப் போகிறீர்கள்? என்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஏன் நடக்கிறது? இந்த கனவுகளுக்கு என்ன அர்த்தம்? இது எங்கே நம்மை கூட்டிச் செல்கிறது? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கோபமும் சவாலுமாய் ஆரம்பித்த அவளது வார்த்தைகள் கடைசியில் மன்றாடலில் முடிந்தது. நான் ஏன் உன்னை நம்ப வைக்க வேண்டும்? உனக்கு மறந்துவிட்டது என்றால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கொள். இதில் நீ தலையிடக்கூடாது என்று முடிவெடுத்ததே நான் தான். அப்படி இருக்க நான் ஏன் இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்றான் கிண்டலாக. ஓ, ஒரு எகத்தாள பார்வையுடன். அப்படியென்றால் இதையெல்லாம் நான் நம்ப வேண்டாம், அப்படித்தானே? என்னுடைய கனவை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் தானே? முன்பின் தெரியாது யாரோ ஒருவருக்கு நான் ஏன் என் கனவுகளை பற்றி சொல்ல வேண்டும்? என் கனவுகளை நான் சொல்ல வைப்பதற்காகவாவது நீங்கள் என்னை நம்ப வைக்க வேண்டாமா? ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். இந்த கனவுகளின்படி இதில் எனக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது, அப்படித்தானே? இந்த கனவுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு என்னுடைய உதவி வேண்டும், சரியா? அப்படி இருக்க நீங்கள் தானே என்னை நம்பு நம்பு என்று கெஞ்சி இருக்க வேண்டும். அப்படி இருக்க இங்கு நான் ஏன் என்னை நம்ப வையுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன்? இதில் விசித்திரம் என்ன தெரியுமா? நம்பவே முடியாத பல காரியங்கள் என்னை சுற்றி நடந்த போதும் உங்களை நம்ப வேண்டும் என்று என் மனம் என்னை பாடாய்ப்படுத்துகிறது. ஆக்ரோஷத்தில் ஆரம்பித்தவளின் குரல் விசும்பலில் முடிந்தது. அடிபட்ட மானை போல குரல் நடுங்க தன்னை பார்த்தவளின் பார்வை அவனின் மனதை குடைய, அதற்கு மேல் அவளை நேருக்கு நேராய் பார்க்க முடியாமல் தன் ஒற்றை கையால் கழுத்தை அழுத்தியவாறு அவளிடமிருந்து பல அடிகள் விலகிச் சென்று அவளுக்கு முதுகை காட்டியவாறு இறுகிய குரலில், இவற்றையெல்லாம் நம்பாமல் முடிந்தவரை வெகு தூரமாய் ஓடுவதுதான் உனக்கும் நல்லது, அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அவன் வார்த்தைகளை கேட்க கேட்க மாயாவின் பிடிவாதமும் தலைக்கேறியது. அவனை சுற்றி கொண்டு அவன் முன்னே வந்து அவன் தோலை இறுகப் பற்றியபடி, ஏன் ஏன் அதுதான் நல்ல முடிவென்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் விடாமல். நான் வேண்டாம், ஆனால் என் கனவுகள் மட்டும் வேண்டுமா? அவளின் மனம் முரண்டியது. அவனின் தவிர்த்த பார்வையும் அவளது பிடியிலிருந்து அவசரமாய் அவன் விலகிச் சென்ற விதமும் அவள் கண்களிலிருந்து தப்பவில்லை. கண்டது மனதை பாதிக்க, துடித்த உதடுகளுடன் இதோ வரப்போகிறேன் என்று கண்ணினோரம் துரித்துக் கொண்டிருந்த கண்ணீரை விரல்களால் சுண்டியவாறு, ஏன் உங்களால் என்னை நம்ப முடியவில்லை? இதில் என்னால் பிரச்சனைதான் வரும் என்று நீங்களாகவே எப்படி முடிவு கட்டிவிட்டீர்கள்? நடப்பது என்ன என்று அறியாததை விட அவன் அவளை நம்பவில்லை என்று நினைக்கும் போது அவளுக்கு நெஞ்சு வலித்தது. அவளுடைய எதிர்பார்ப்பு வெறும் முட்டாள்தனம் என்பது அவளுக்கு நன்கு தெரியும். அவளை அவன் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அவளுக்கு நன்றாய் தெரியும். ஆயினும் அதை அவனிடம் அவளால் எதிர்பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கடந்த சில நாட்களாக அவள் யோசிப்பது, நடந்து கொள்வது எதுவுமே அவளைப் போலவே இல்லை. சில நாட்களுக்கு முன்பாக அவள் இப்படி நடப்பாள், இப்படி தெரியாத ஒரு அந்நியனிடம் கெஞ்சுவாள், எதிர்பார்ப்பாள் என்று சொல்லி இருந்தால் நம்பியிருக்கவே மாட்டாள். ஆனால் இன்றோ யாரென்று தெரியாத ஒருவனிடம், அவளை நம்பாத ஒருவனிடம், அவளை தொற்று நோய் போல பார்க்கும் ஒருவனிடம், முடிந்தால் அவள் இருக்கும் திசை பக்கம் கூட தலை வைத்து படுக்க விரும்பாத ஒருவனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கே அவளை பார்க்க பிடிக்கவில்லை. அவளை அளவைக்கும் அவனும் வேண்டாம், இந்த கனவுகளும் வேண்டாம் என்று தூர வீசிவிட்டு போக வேண்டும் என்றுதான் அவளது அத்தனை அணுக்களும் துடித்தன. ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒன்று அவளை அங்கிருந்து நகர விடாமல் பிடித்து வைத்திருந்தது. மீண்டும் ஒருமுறை அவள் நம்ப துடிக்கும் அந்த அந்நியனிடம், அவளை நம்ப மறுக்கும் அந்த அந்நியனிடம் வெட்கமே இல்லாமல் அவளை அவன் நம்ப வேண்டும் என்ற நப்பாசையில், உங்களுக்கு என் மேல் அவ்வளோ வெறுப்பா? விசும்பியபடி கம்மிய குரலில் அவனை கேட்டாள். அவனுக்கு அவளை பிடிக்கவில்லை என்ற எண்ணம் ஏனோ அவளின் பிஞ்சு நெஞ்சை கசக்கியது. கட்டாயப்படுத்தி உங்களுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார்களா? அதனால்தான். அதற்கு மேல் பேச முடியாமல் தலை குனிந்தபடி அவமானத்தில் கசங்கிய அவளது முகத்தை அவனின் பார்வைக்கு மறைத்தவாறு அவளின் விசும்பல்களுக்கு இடையில் கேட்டாள். அவளின் கேள்வியில் ஒரு கணம் அதிர்ந்த முகில் அவளது கேள்வியின் அர்த்தம் விளங்க இயலாமையில் ஒரு புன்னகை படர்ந்தது. போராடி தோற்று போய் ஓய்ந்திருந்த அவளது தோற்றத்தைக் கண்ட அவனது மார்பு ஆற்றாமையில் கேவியது. கைகளை இறுக்கி அவளை வெறித்து நோக்கியவனின் உறுதி அவ்வப்போது கேவலில் அவளது உடல் குலுங்க, அனைத்தையும் தூக்கி எறிந்தவனாய் கண்கள் மென்மையுற மாயாவை அவளுக்கு வலிக்குமோ என்பது போல் மெல்ல இழுத்து ஒரு கரத்தால் அவளின் குனிந்த தலையை தன் மார்போடு சாய்த்துக் கொண்டான். மறுகை அவளை சுற்றி வளைத்து மென்மையாக அவளது கூந்தலை வருடியது. விதி வலியது. என்னுடைய பயமே எங்கே அந்த விதியிடம் மறுபடி நாம் பரிதாபமாக தோற்றுவிடுவோமோ என்பதுதான். அந்த வார்த்தைகள் அவனுக்காக அவனே கூறியதோ, அல்லது அவளுக்காக கூறியதோ, அல்லது அந்த விதிக்குத்தான் அவன் கூறினானோ என்பது யாருக்கும் தெரியாது.
அந்த விதியிடம் இருந்து அவளை காப்பவன் போல மென்மையாய் அவளை தழுவியிருந்த அவனது அணைப்பு அவர்களின் இடையே காற்று கூட புக முடியாத அளவிற்கு இறுகியது. ஆனால் விதியே அவன் வடிவில் இருக்க யாரிடமிருந்து யாரை காப்பது? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.